அப்போ நம்ம சாப்பாட்டில் ஒழுக்கம், உணவுப் பொருளில் ஒழுக்கம், அப்பப்போ தேவைப்படும் போது கொஞ்சம் சாராயம், இல்லை கொஞ்சம் எக்ஸசைஸு, கொஞ்சம் பயிற்சியெல்லாம் செஞ்சால் சாராயம் ஹார்ட் அட்டாக் வராதுன்னா ஆமாம் வராது. ஏன்னா ரத்தத்தில் சாராயம் கலந்து ஓடும்போது ஹார்ட்டில் இருக்கிற கொழுப்பையும் கரைக்கும். அளவாக குச்சா போதை ஏறி போய் சாக்கலில் உண்டா இல்லை. நான் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காகலாம் சொல்ல, இது இல்லைன்னு எந்த டாக்டரும் சொல்ல முடியாது. ஏன்னா அவன் கொடுக்குற மாத்திரைலையும் ஆல்கஹால் இருக்குது. சரியா? மாத்திரையாக சாப்பிட்டாலும் சரக்கு ஊற்றி குடித்தாலும் ஒன்று தான். சந்தோஷமாக குடிக்கிறவனுக்கு எப்போ ஏன் ஹார்ட் அட்டாக்கே வராதுன்னா குடிச்சா 24 மணி நேரத்துக்கு வராது. ஏன் வராதுன்னா அவன் சைடிஸ் அவ்வளோ வச்சுருப்பான். ஆமாம், நிறைய பேர் சைடிஸ் சாப்பிட்றதுக்கே குடிக்க போவான். ஒரு வாய் வச்சானோ இல்லையோ 4 துண்டு மீன் வச்சுருப்பான், காலி பண்ணிட்டுருப்பான். சாப்பிட்றதே ஒரு வேலையை வச்சுன்னு கிடக்குன்னு சாப்பிட்டுனே இருப்பான், குடிக்கிறானோ இல்லையோன்ட்டு. அதனால் அவனுக்கு கொழுப்பு அந்த திமிரெல்லாம் வந்துடும். இப்போ விதின்னா ஒரு கட்டிங்க்கு ஒரு 4 பருப்பு போதுன்றது விதி. 40 பருப்பும் சாப்பிட்டுக்கலாம், அது உன் வசதி. அப்படி தானே உன் விஷயம். நல்ல 5 ஸ்டார் ஹோட்டலுக்கெல்லாம் போனீங்கன்னா சரக்கு கேட்டாங்கன்னா ஒரு சுண்டல் கொடுப்பான், ஒரு பொரி கொடுப்பான், சிம்பிளாக இருக்கும். நீங்கள் ஒரு போனீங்கன்னா ஆட்டுத்தலை, மாட்டுத்தலை, கோழி தலை, குதிரை தலை, அங்கே என்னென்ன சைடிஷாக வச்சுருக்காங்களே, குடல் கறி, அதுவும் 4 நாள் ஆனது, 5 நாள் ஆனது, 10 நாள் ஆனது, எல்லாத்தையும் சேர்த்து சாராயத்தில் போய் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரும்ன்றது விதி. அப்போ என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருதுன்னா சம்பவத்தை சரியாக இப்படியெல்லாம் செஞ்சால் இப்படி வரும்ன்றது ஒரு விதி தான், கோடு தான். ஒரு கேடு கட்ட கணவன் அல்லது கேடு கட்ட மனைவியை நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்க முடியுமா? நான் நல்லா இருக்க முடியாது. அதான் விதி. ஒன்றும் புரியாத ஒரு மனுஷனா கூட நீங்கள் என்ன பேசினாலும் அவனை புரிய வச்சாலும் என்ன பண்ணாத மாட்டான், அவனுக்கு புரியாது. அதுதான் என்ன இது விதி.